ஆவியானவர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு கனத்தையும் மகிமை கொடுப்போமாக. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், நம் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமை தேவனை நம்ம உயர்த்துவோம். அவரை கனப்படுத்த தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை அன்பு கூறுகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையை விரும்புகிறவர் நீர். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அழகை நாங்கள் ரசிக்கிறோம். எங்கள் தந்தையாக இருக்கிறீர், எங்கள் தாயாக இருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றும் செய்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ தேவ மகிமை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, உம்மை கனப்படுத்துகிறோம். எங்கள் இருதயம் உம்மோடு இணைவதாக. ஆண்டவரே, உம் ஆவியோடு நாங்கள் இணைகிறோம். ஆண்டவரே, உம் ஆவியோடு நாங்கள் இணைகிறோம். இயேசுவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நன்றி அப்பா. இருக்கின்றவராகவே இருக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல தேவனே, எங்கள் நல்ல தந்தையே, உம்மை மாத்திரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையின் தேவன். ஆண்டவர், எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன் நீர். இயேசுவே, Thank you Lord. தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி. ஓ, நீர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது உண்மைத்துவம் பெரியது ஆண்டவரே, உமது உண்மைத்துவம் பெரியது. ஆமென். தேவனுடைய உண்மைத்துவம் பெரியதா இருக்கிறது. ஆமென். அவர் ஒரு நாளும் அவர் மாறாதவர், வாக்குரைத்தவர், நிச்சயமாக வாக்கு நிறைவேற்றுகிறார். ஆமென். நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம் தேவனை தொட வேண்டும். We need to touch God. நீங்க பாருங்க, அது உதிரம் போய் கொண்டிருந்த அந்த பெண் இயேசுவோடைய அங்கி தொட வேண்டும் என்று அவன் நினைத்தாள். எல்லாம் தடுத்தாங்க. ஆனா she go and touch the garment. தொடும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்கிருந்து புறப்பட்டது. அதே போலதான் சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், யாரும் என்ன பார்க்கல, என்னோட காரியம் யாருக்கும் தெரியல, ஆனா தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென். தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர். நீங்க தேவனை தொடும் பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வந்து இறங்கும். தேவாவியான பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்வார். ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல எப்போதுமே நம்ம கொண்டாட்டம் தான். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒரு வசனம் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அதிகாரத்தையே கொடுத்தாரு. சங்கீதம் 107. அங்க நீங்க பார்க்கலாம், பாபிலோன் நகரத்துல ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார்னு. அங்க ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம நிறைய அதுல பார்த்திருப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு இருளான பாதையில வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைகளை சந்திச்சார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டு அவங்கள இருள் பாதையிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்கள போஷித்தார். இன்னைக்கு நீங்க நானும் விசுவாசம், ஆண்டவர் உங்களும் என்னையும் போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாத்திரம் கர்த்தருடைய மகத்துவத்தினால நிரம்பி வேலை செய்யும். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். பாடுவோம்
ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமான ஒரு நாள். எனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நாள். பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், ஆண்டவர் இருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை அசைக்க முடியாது. காணும் தேவன் நம் இருதயத்தில் இருக்கின்றார். நமக்கு வெளியே நடக்கிற காரியம் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ள மாறாத ஒரு தேவன் நமக்கு உள்ள இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் கூட அன்பார்ந்தவர்களே, தந்தை தினம் என்று, ஃபாதர்ஸ் டே என்று ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடும்படி நாம் கூடியிருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். இந்த நாள் கூட விசேஷமான நாள். அது குறிப்பாக ஃபாதர்ஸ் டே, தந்தை நாளாக நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஸோ இந்த நாளை, இந்த நேரத்தை, வாய்ப்பை எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தைமார்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பிரியமானவர்களே, அநேக வேளையிலே, அநேக நேரத்திலே பெண்களை போற்றி பாராட்டி பலவிதமான கவிதைகளை பாடி பெண்களை பிரபலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அது மிகுந்த சந்தோஷம். அதே வேளையிலே தாய் பாசத்தை பற்றி நீல நீல எழுத்துக்கள் வடிவமாக ஒரு தாயோடைய பாசத்தை பாராட்டி பாடுகிறார்கள். மனைவியின் நேசத்தை பற்றி பக்கமாக எழுதி அவர்களை பாராட்டுகிறார்கள். ஆண்களோ பரிதாபம். புருஷனை பற்றி மிக குறைவு, தந்தையை பற்றி மிக குறைவாக யாருமே பேசுவதில்லை. ஏனென்றால் தந்தை சகலத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்வார். அவங்க செய்கிற காரியத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்கிற தியாகத்தை யாருமே பார்க்க முடியாது, யாருமே பார்க்க விடவும் மாட்டாங்க. ஆனால் தான் ஆண்கள் ஐடன்ஸ், அதாவது ரகசியமாக அவர்கள் செய்கிற காரியம் உலகத்துக்கு தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. கணவன்மார்கள் போற்றப்படுவது, புகழப்படுவது மிக அறுதியாக இருக்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த மாலை வேளையிலே கணவன்மார்கள், புருஷன்மார்கள், ஆண்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கையை தட்டணும். கடவுள் முதலாவது நம்ம தான் படித்தார். சகல படைப்பிலும் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஆண்டவன் தம்முடைய சாயலாக ஒரு ஆணை தான் உருவாக்கினார். முதல் மிக சிறப்பான தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருப்பவன் யார் என்றால் அவன் தான் ஆண். ஹல்லேலூயா. ஐ எம் ப்ரவுட் மேன். நான் இப்போ மிக சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் முதல் என்னுடைய வம்சத்தை தான் படிச்சார், ஆண் வம்சம். ஐயோ, பெண்கள் எல்லாம் இங்கே கவலைப்படாதீங்க, நீங்கள் அங்கே விழா எலும்பு உள்ளுக்கு இருந்திருக்கீங்க, ஒன்றும் வெளியே வரலை. அப்போ ஆண்கள் ஒரு விசேஷமான படைப்பு. தேவன் ஆண்களை தான் முதலாவது, த பிகினிங், ஆரம்பத்தில், ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் முதலாக மனிதனை படைக்கும் போது அவன் ஆணை ஆதாமை தான் படைத்தார் என்று பைபிளை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் ஆண் மேலே ஒரு ஆண் மனுஷன் மேலே மிக விருப்பம் கொண்டார். எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை மேலே பாசத்தை கொட்டுகிறோம், அதே போல ஆண்டவர் ஆதாம் மேலே பாசத்தை கொட்டினார். அவனுக்காக அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். உலகத்திலே அழகான பாரடைஸ் இருக்குமானால் அது ஏடென் தோட்டம். அந்த ஏடென் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமை கொண்டு அங்கே வைத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் விசேஷமானவன். அவனுக்கு தங்க இடம் வேண்டும், ஓடி ஆடி விளையாட கழிகூற மகிழ்ந்திருக்க அங்கே ஏடேனை கொண்டு ஆதாமை கொண்டு வைத்தார். அந்த மனிதன் அங்கே வைத்து நீங்கள் இருக்கிற எல்லா படம் டுரியான், மூசா கிங், D24 என்னென்னலாம் விலை உள்ளதோ அதெல்லாம் அடித்து பூசி ஒருவனாக சந்தோஷமாக இருந்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த உலகத்தில் ஒரே மனுஷன் தான் இருந்தான். கடவுள் அவன், உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அவன் ஒன்று விசேஷமாக தேவனுடைய பார்வையில் விசேஷமான மனிதனை காணப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை பார்த்தார், ஒரே மனிதன். அவனுக்கு சில வேலை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனாலே மிருகங்களை பிராணிகளை பெருவிக்கும்படி ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாம், நீ எதை பார்க்குறையோ, நீ என்ன பெறுவீர்கள் அதுதான். பார்த்தான், குரங்கு வந்துடுச்சு. பூனை பார்த்தான், பூனை மாதிரி பூனை, நாய், இந்த பல பேர்களை பைபிள் சொல்லுது. ஆதாம் தான் பிராணிக்கு மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைத்தான். அவன் விசேஷமானவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:15 சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமை பார்த்து தேவன் சொன்னான், அந்த பூமியை உன் கையில் கொடுக்கிறேன், அதை பண்படுத்து, அதை காத்துக்கொள் என்று சொன்னார். முதல் மனிதனுக்கு ஆண்டவரை ஸ்பெஷல் அந்த உலகத்தை கையில் கொடுத்துட்டாரு. இந்த பூமியை, ஏடென் அந்த பகுதியை மட்டும் நீ அதை ஆண்டுக்கொள், அதை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு பொறுப்பும் கடமைகளை முதல் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்து, அதை காத்துக்கொள். ஒரு ஆண் மகனுடைய தேவன் கொடுத்த பெரிதான பொறுப்பு கடமை என்னவென்றால், நீ கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்படுத்து, கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ காத்துக்கொள் என்று ஆண்டவர் ஆதாமிடத்தில் காரியங்களை கொடுத்தார். சொன்னால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, ஆண் என்பவன் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். அவன் தேவனுடைய பார்வையிலே முதல் படைப்பு. தேவன் சகலத்தையும் அவனுக்கு தான் முதலாவது கொடுத்தார். ஆண்களை ஆண்டவர் எப்படி படைத்தார் என்றால், கொடுக்கிறவராக படைத்து விட்டார். அல்லேலூயா. தகப்பன்மார்களும் சரி, புருஷன்மார்களும் சரி, அவர்கள் எதுவும் தனக்காக எதையும் செலவு செய்யாமல், தன் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக செலவு செய்கிற ஒரு நபராக தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறது நல்ல புருஷன், அது கிளியராக சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன யாரோ புருஷன்லாம் பார்த்துருப்பீங்க, யாரையோ அப்பாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, பொறுப்பு இல்லாத அவங்கள பற்றி சொல்லலை. தேவனால் உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட நல்ல ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இங்கே இருக்கிற புருஷன்மார்கள், நீங்கள் உங்கள் மனைவியுடைய முகத்தில் ஒரு புன்னகை வர வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க. அவள் கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சா நீங்கள் என்ன செய்ய, எப்படினாச்சும் அவளை சிரிக்க வைக்கணும்னு சொல்லி கையில் என்ன காசு இருக்கும் ஓவர் டைம் செஞ்சு, அந்த டைம் இந்த டைம் செஞ்சு ஏதாவது வாங்கி கொடுத்துட்றீங்க. எப்படினாச்சும் மனைவி சிரிச்சா என் குடும்பம் சந்தோஷம், மனைவி அழுந்தா குடும்பம் போச்சு. அதனால் புருஷர்கள் பாருங்கள், எப்படினாச்சும் எப்படியாவது மனைவியை சிரிக்க வைக்கிறார்கள். என்ன செய்கிறீங்க? ஒரு ஆண்மகன் வீட்டிலே ஆண்மகனாக இருக்கிறவர்கள் எப்படினாச்சும் தாய்க்கும் தகப்பனுக்கும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆண்மகன் அந்த குடும்பத்தில் வேலை செய்வான். அப்பா முகம் சிரிக்க வேண்டும், தாய் முகம் சிரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூத்த மகன் கடமையோடு வீட்டிலே வேலை செய்வான். ஆண்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு கொடுப்பதிலே அவங்க வாழ்க்கை முழுவதும் போயிடுச்சு. என்னுடைய தகப்பன் தனக்காக எதையும் சேர்த்து வைக்கல, கண்ணால் கண்டது. என் தகப்பன் அவருடைய
சரீரம், சத்து, பலன் எல்லாம் போகிற வரைக்கும் குடும்பத்துக்காகவே உழைத்தார். 10 பிள்ளைகள், குடும்பத்துக்காகவே எதுவுமே அவருக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அல்லது ஆண்கள் எப்போதும் கொடுப்பவர்கள், தனக்காக எதுவும் வைக்காதபடி தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் மனுஷனை, ஆணை விசேஷமாக படைத்திட்டார்கள். எத்தனை பேர் நீங்கள் அதை உணர்றீங்க? ஆண்கள் நாம் கொடுப்பவர்கள். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கூட ஜெயத்தை அவங்ககிட்டே கொடுத்துருது. நீங்கள் தோல்வி எடுத்துக்குவீங்க. எப்படினாச்சும் மனைவி தேய்க்க விட்டுறணும். எத்தனை தடவை மனைவி தேய்க்க விட்டதுனால தான் குடும்பத்தை காப்பாற்றிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேய்க்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தை இழந்துருவீங்க. மனைவி தேய்க்கட்டோன்னு சொல்லி பேசாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. அல்லேலூயா. வேறு ஆண்கள் எப்போதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும் வேலை 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 என்று சகலத்தையும் செய்து இன்றைக்கு ஆண்கள் வாழ்க்கை முழுவதும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்கள், நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. தாய் தகப்பன் குடும்பத்திலே ஒரு கண்ணை போல. ஆமென். இருவரும் யாரு? ஒரு கண்ணு போல. நம்மளை கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து, கண்ணை வைத்து பாதுகாத்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் இருவரும். தாய் தகப்பன் என்பவர்கள் தந்தை கூரையை போல, தாய் தூணை போல. கூரை இல்லாமல் அந்த வீட்டிலே வாழ முடியாது, தூண் இல்லாமல் அந்த வீட்டை கட்ட முடியாது. கூரை அவசியம். தந்தை குடும்பத்தை பாதுகாக்கின்றவர். தாய் தூணை போல குடும்பத்தை நிற்கின்றவர். இருவரும் அவசியம். தாய் தகப்பன் என்பவர் பிள்ளைகள் முன்னேற, பிள்ளைகள் மேலே வெற்றி கடந்து போக ஒரு ஏணி போல் இருப்பவர்கள். இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் அம்மா, பிள்ளை நடுவில் ஏணி போல அவர்களை சார்ந்து மேலே வெற்றி, ஜெயம் மேலே ஜெயம் போகிற ஒரு ஏணியாக தாய் தகப்பன் செயல்படுகிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள், பிள்ளைகளே, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய சாதனை, உங்களுடைய ஜெயம், உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் மேலே வந்ததுக்கு உங்கள் தாய் தகப்பன் தான் ஏணி போல வந்திருக்கிறாங்க. அதிலிருந்து தான் நான் ஏறி வந்திருக்கிறோம். அதனால் அந்த ஏணியை தட்டி விடாதீங்க. அந்த ஏணி இல்லாவிட்டால் நீங்கள் மேலே வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு கண்களை போல, ஏணியை போல. ஒருத்தங்க அழகாக சொன்னாங்க, அது மனதில் வருகிறது. நம் வாழ்க்கையில தடுமாறி உளுந்த அம்மா என்ன சொல்றோம்? அம்மா இடிச்சுக்கிட்டோம். பல காரியத்துக்காக காத்திருந்து அது கிடைக்கும் போது அப்பா, அம்மா என்ற போது வலிக்கும் போது, வெற்றி வரும்போது அப்பா. கீழே விழுந்தீங்களா அம்மா, மேலே வந்தீங்களா அப்பா. நான் என் சின்னப்பா, யாரும் பார்க்கவே இல்லை. அப்பா வெற்றியின் சின்னம் பிள்ளை வாயிலே வருகிறார்கள். தாயின் வழி நேரத்தில் அன்பின் சின்னமாக, அரவணைப்பாக அம்மா என்ற வார்த்தையில மொழியிலே வரார்கள். அல்லேலூயா. அவங்க இருவருடைய வாழ்க்கையில் எல்லாம் விட்டா இன்னைக்கு யாருமே இங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த நாளுக்கு பிரியமானவர்களே, என்னுடைய முக்கியமான தலைப்புக்குள்ளே போக விரும்புகிறேன். அதாவது புருஷனுக்கு கிறிஸ்துவே தலை. புருஷனுக்கு கிறிஸ்துவே தலை. Head of every man is Christ. 1 கொரிந்தியர் 11:3 பவுல் அழகாக நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் படிப்படியாக சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கு கிறிஸ்து தலை என்று, மனைவிக்கு புருஷன் தலை என்று, கிறிஸ்துவுக்கு பிதா தலை என்று எழுதியிருக்கிறார்.
மனைவி புருஷனுக்கு மகிமை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங் வந்தீங்களா இதை விளக்கி சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் போகின்றோம். த ரோல் ஆஃப் ஹஸ்பண்ட் என்று சொல்லும் போது ஒரு கணவருக்கு தலை கிறிஸ்து தான் என்று பைபிள் சொல்லுங்கள். நீங்கள் அறிய வேண்டும், இன்னைக்கு நம்முடைய தலை யாரு? ஆண்கள், தந்தைமார்கள், புருஷன்மார்கள், உங்களுக்கு நான் இந்த காரியத்தை தெரிவிக்கின்றேன். பைபிள் சொல்லுது புருஷனுக்கு தலை கிறிஸ்து. யாருடைய ஆண்கள் கணவர் வாழ்க்கையில் மேலே இயேசுவை வைத்திருக்கிறீர்களோ தலையாக, நீங்கள் தேவ ராஜ்யத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காரணம் என்ன? உங்களை ஆட்சி செய்வது நீங்கள் அல்ல, கிறிஸ்து. அதான் இங்கே பவுல் அழகாக சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கின்றது. பரலோகத்தில் ஒரு குடும்பம். எஃபேசியர் 1:3 நீங்கள் படித்து பார்க்கலாம். எஃபேசியர் 1:3 நீங்கள் பார்க்கலாம். 3:14-15 அந்த இடத்துல நீ பார்த்துலண்டா பவுல் நிருபத்தை எழுதும் போது அங்கே அழகாக சொல்கிறார், ஒரு பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தை பார்த்து தான் நம்முடைய குடும்பம் பிரதிபலிக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாடல், ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் பரலோகத்தில் இருக்கின்றது. அந்த குடும்பம் எப்படியாக செயல்படுகிறது, எப்படியாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அதை பார்த்து தான் தந்தை, குமாரன், பரிசுத்தாவி, தேற்றவாளன் எப்படி மூவரும் ஒரு குடும்பமாக பரலோகத்தில் செயல்படுகிறார்களோ அவ்விதமாக இந்த பூமியிலே நம்முடைய குடும்பங்கள் செயல்பட வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, blessed be the God the Father of our Lord Jesus. அங்கே என்ன பண்ணிருக்கலாம் நீங்கள் பாருங்கள், Father of our Lord Jesus, கிறிஸ்துவுக்கு அப்பா இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அழகா பவுல் சொல்கிறார், நம் தேவனாகிய கர்த்தருக்கு, கிறிஸ்துவுக்கு, அவருக்கு ஒரு உண்டு அப்பா என்று சொல்கிறார். ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ், இயேசுவுக்கு அப்பா. அவர் பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அது என்ன குடும்பம் என்றால் அப்பா, பிள்ளை, பரிசுத்த ஆவியான தேற்றவாளன், ஒரு தாயை போல மூவரும் பரலோகத்தில் எப்படி இருக்கிறார்களோ, எப்படி அந்த குடும்பம் செயல்படுகிறதோ அப்படியே இந்த பூமியிலே நம்முடைய குடும்பங்கள் செயல்பட, அதுக்காக தான் ஜபிக்கிறோம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில், பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய ராஜ்யம் கீழே வருவதாக என்று சொல்ற அர்த்தம் என்ன? பரலோகத்தில் எப்படி இந்த மூவரும் ஒரு குடும்பமாக செயல்படுகிறார்களோ, அப்பா, பிள்ளை, பரிசுத்த ஆவியாக ஒரு தாயாக செயல்படுகிறார்களோ அவ்விதமாக தான் நம்ம வீடு, நம்ம குடும்பம் இந்த பூலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. தமிழ்ல வாசிகள் எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவுக்கு ஃபாதர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய ஜெபம் அப்படி இருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தை போல பூலோகத்தில் நாம் கட்ட வேண்டும். ஆனால் வசனம் சொல்றது, கிறிஸ்துவுக்கு தலை தேவன், கிறிஸ்துவுக்கு தலை தேவன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு மகிமை மனைவி என்று வரிசையாக ஆர்டராக எழுதியிருக்கு. இந்த ஆர்டரை, இந்த ஒழுங்கை கடைப்பிடிக்காதவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எதுவுமே வேலை செய்யாது. ஆண்டவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கார், ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். யார் எங்கெங்க இருக்கணும் அங்கே தான் இருக்கணும். யார் எங்கெங்கே இருக்கக்கூடாதோ அப்படி நாம் இருந்தோம், செயல்பட்டோம் என்றால் குடும்பம் குடும்பமாக செயல்படாது. ஆனால் பரலோகத்தில் இந்த ஆர்டர் சிஸ்டம் வைத்து தான் ஆண்டவர் நமக்கும் அதை போதிக்கின்றார். அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்களா எப்படி பிதானவர் பேசுகிறார், குமாரனானவர் உருவாக்குகிறார், ஆவியானவர் அதுக்கு ஜீவனை தருகிறார். மூவரும் செயல்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்றால் இதுதான். இது இல்லாவிட்டால் நம்ம குடும்பமே இல்லை, கிறிஸ்துவ குடும்பம் இல்லை,
உலக பிரகாரம் குடும்பம் தான். இதுதான் ஒரு உண்மையான குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்தில் தேவன் முதலாவது தலையா இருக்க வேண்டும். அந்த குடும்ப தலைவருக்கு கிறிஸ்து தலையா இருக்க வேண்டும். அந்த மனைவிக்கு புருஷன் தலையா இருக்க வேண்டும். எந்த வீட்டிலே மனைவி தலையா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் பரிதபிக்கக்கூடிய குடும்பம். எந்த மனைவி தன் புருஷன் பேச்சை கேட்காமல் புருஷனுக்கு தலைமையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்களோ ஆளுகை செய்வதற்கு அந்த குடும்பம் குடும்பம் அல்ல. திஸ் இஸ் த ஆர்டர். இதை நல்லா பார்த்துக்கிங்க. இப்படி தான் ஒரு குடும்பம் செயல்பட வேண்டும். அதான் பவுல் அழகா சொல்றேன். ஆர்டர். பரலோகத்தில் ஒரு ஆர்டர் இருக்கிறது. குமாரன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் திருத்துவத்தின் தேவன் எல்லாவற்றையும் திட்டத்தையும் செயல்படுகிறார். பிதாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது, ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற குமாரன் தன்னை கீழ்ப்படித்து தன்னை அர்ப்பணித்தார். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற மகன். தேவனுக்கு ஒரு திட்டம், தேவனுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருந்தது. ஆனால் இயேசுவோ குமாரனாக தன்னை அர்ப்பணித்து வில்லிங்லி கீழ்ப்படிந்து செயல்பட்டார். இந்த பூமிக்கு வந்தார் குமாரன். இந்த குமாரன் வல்லமை செயல்பட ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் வந்து செயல்பட்டார். இப்போ தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் மூவராக தான் வேலை செய்யுது. ஒரு குடும்பம் எப்படி வேலை செய்யணும்? கணவர், மனைவி, அவர்கள் நடுவில் கடவுள் இருக்கணும். அதான் திருத்துவத்தின் தேவன் நம் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டாம்? கணவர், மனைவி, கர்த்தர். கணவர், மனைவி, கர்த்தர். கணவர் கிறிஸ்துவோட உறவை எப்போதும் வச்சிருக்கணும். மனைவி கிறிஸ்துவோடு எப்போதும் உறவு வச்சிருக்கணும். இங்க உறவு பலப்பட்டால், இங்க உறவு பலப்பட்டால் இங்கே உறவு பலமாக இருக்கும். நிறைய குடும்பங்கள் ஏன் உடையுது தெரியுமா? புருஷன் குமாரனுக்கு கீழ்ப்படிவதில்லை, புருஷன் குமாரனை தேடுவதில்லை, புருஷன் குமாரனுக்கு பிரியமாக வாழ்வதில்லை, புருஷன் குமாரனுக்கு நேரம் கொடுப்பதில்லை. அதனால இங்க பாதிப்பு வரும். உங்க மனைவியோட பாதிப்பு வரும், உங்க மனைவியோட பிரச்சனை வரும், உங்க மனைவியோட சிக்கல் வரும். ஏனென்றா இங்க சரியால. மனைவியை நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஏவாள் பாவம் செய்யும் போது கீழ்ப்படியாமை நடந்த போது ஆண்டவர் ஏவாளை விசாரிக்கல, ஆடாம தான் விசாரிச்சு. அப்ப கணவராக இருக்கிற நாம் எப்படி குமாரன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் யாவரும் மூவராக செயல்பட்டது போல குடும்பத்தில் கணவர் கிறிஸ்துவோடும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஆர்டராக இருக்கிறது. பரலோகத்திலையும் அப்படிதான் செயல்படுகிறது. ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, பரலோகத்தில் என்ன நடக்கின்றதோ அதே போல நாம் வீட்டிலையும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புருஷனுக்கு தலை கிறிஸ்து என்று சொல்கிற காரியங்களை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து நமக்கு தலையாக இருப்பதை எதை குறிக்குது என்று நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்றால் எப்படி பிதானவர், இயேசுவுக்கு பிதானவர் ஒரு மூல ஆதாரமாக இருந்தார். இயேசு பிதா இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். புருஷன்மார்களும் நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா இயேசு எப்போதும் பிதாவை பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன செய்கிறார், அதையே தான் செய்தார். அப்படிதான் சொல்கிறார். நான் அவர் இல்லாமல் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், செய்ய முடியாது என்று சொல்லுவார். அவருக்கு வெளியே நான் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறதை நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் அவருக்கு ஆதாரம் சோர்ஸ் பிதாதான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு புருஷன்மார்கள், நீங்கள் எது உங்களுடைய ஆதாரம்? பணம், உங்களுடைய வேலை, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் நண்பர்கள், எந்த காரியம் உங்களுக்கு ஆதாரம்? எது உங்களுக்கு பவர் கொடுக்குது? எது உங்களுக்கு ஆற்றலை கொடுக்குது? எது உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது?
அப்போ கிறிஸ்து ஒரு புருஷனுக்கு தலை என்று சொல்லும் போது அன்பானவர்களே, அது எதை குறிக்குது என்றால், அது தேவன் நமக்கு அருளும் வல்லமை. அவர் மூலம் அவரிடத்தில் தான் எல்லாமே வருகிறது என்று ஒரு புருஷன் உணர வேண்டும். தலையிலிருந்து தான் எல்லாம் எனக்கு வருது என்று அவன் நம்ப வேண்டும். அது விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சார்ந்திருந்த அந்த அவருடைய ஆற்றலை, அவருடைய காரியத்தை சார்ந்து செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படியாக செயல்பட வேண்டும். அப்பா இல்லாமல் குமாரன் இல்லை. அதே போல இன்று புருஷர்களுக்கு கிறிஸ்து தலையா இல்லாட்டா அவங்க யார் சரியா சொல்றான்னு பார்ப்போம். கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இல்லாவிட்டா அந்த புருஷன் யாரு? யாரு? தலை இல்லைன்னா என்ன? முண்டம். அப்படிதான் சொல்லுவோம் தமிழ்ல. இப்போ தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஏன் இது முக்கியமான வார்த்தை என்று சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாம் ஞானமும் அறிவு மூளையிலிருந்து தான் எல்லாமே செயல்படுகிறது. நம்ம உடம்பு எல்லாம் இங்கேருந்து செயல்பட இங்கேருந்து தான். அப்போ ஒரு ஆண், ஒரு புருஷனானவன் செயல்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து தான் அவருக்கு சோசா இருக்கணும். கிறிஸ்து தான் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும், அவருக்கு தலையாக இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, எல்லாமும் குமாரன் கிறிஸ்து மூலமாக தான் ஒரு புருஷனுக்கு எல்லாமே கிடைக்கின்றது. அது மட்டுமில்லை, தலை என்று சொல்லும் போது அதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிகாரம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தானாகவே எதையும் செய்யவில்லை. பிதானவர் அவருக்கு அனுப்பின வல்லமின் மித்தமாக தான் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்தார். அதே போல் இன்றைக்கு புருஷன்மார்களுக்கு நமக்கு அதிகாரத்தை யார் தருகிறார் என்றால் கிறிஸ்து தான் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்தை எடுத்தால் தான் உங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் கொண்டு வர முடியும். நீங்கள் நிறைய புருஷன் குடும்பம் உங்கள் கையில் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன் சொல்லுங்கள்? அந்த அதிகாரத்தை இழந்துட்டோம். புருஷன் என்பனும் வீட்டிலே அதிகாரத்தை கையில் வச்சிருக்கணும். உங்கள் பேச்சு அங்கே செயல்படணும். மனைவி இருப்பாங்க, உண்மைதான். ஆனால் அதிகாரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறான், மனைவி கிட்ட இல்லை. அதை நீங்கள் நன்றாக புரிஞ்சு. மனைவி கிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கல. அதிகாரத்தையும் அந்த வல்லமையை எப்படி பிதானவர் கிறிஸ்துக்கு கொடுத்தார், அதே போல கிறிஸ்து மனைவிக்கு கொடுக்கல, புருஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹெட் ஆஃப் எவ்ரி மேன் இஸ் கிரைஸ்ட். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். அப்படி என்றால் ஒரு புருஷனை a man is called to live under Christ's guidance, obedience, and follow the example of Jesus as a man. அப்படி என்றால் கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும்போது ஒரு புருஷனை வழிநடத்துபவர் கிறிஸ்துவாக தான் இருக்கணும். அதான் அதோடைய அர்த்தம். கிறிஸ்து தான் அந்த புருஷனை நடத்த வேண்டும். கிறிஸ்து தான் அந்த புருஷனுக்கு எல்லாமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருக்கு உங்கள் மனைவி உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால தான் போராட்டம் வருது, அதனால தான் பிரச்சனை வருது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த சொன்ன பேச்சு கேட்கலையா? இங்கே சொன்ன பேச்சு கேட்காம இங்கே எப்படி கேட்க போகிறாங்க? தலைக்கு இங்கே கேட்கல, அப்போ நம்ம மனைவிக்கு தலையாக இருக்கும்போது நம்ம பேச்சு கேட்க போகிறாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆர்டர் ஓடிடுச்சு. அந்த ஆர்டர் ஓடிடுச்சுங்க. இதெல்லாம் திருமண ஆலோசனை, இது முக்கியமான ஒரு ஆர்டர் இங்கே தான் நிற்கிது. உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தருடைய பேச்சை கேட்க வேண்டும். கர்த்தருடைய பேச்சை முதல் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்தலை கேட்க வேண்டும். கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்தாரோ அப்படியே புருஷனும் கிறிஸ்துவை பார்த்து தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும்.
எப்படிப்பட்ட அன்பு என்றால் கிறிஸ்துவ நிபந்தனை இல்லாம அகாப்பை அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அவ்விதமாக சபை குறைபாடு இருந்தாலும் தேவன் நம்மளை எல்லாத்தையும் அணைக்கிறார். ஆமென். அதே போல மனைவிக்குள்ள குறைபாடு இருக்கும். நீங்க கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்த போல புருஷர்களே மனைவி மேல் அன்பு கூறுங்கள். உங்க அன்பு எங்கிருந்து வரணும்? இயேசு கிட்ட இருந்து வரணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மனைவிமார்களே, உங்க புருஷனோட அன்பை நம்பாதீங்க. அது பொய், அது சுயம், அது மாறிவிடும். எந்த புருஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய கர்த்தருடைய அன்பு இருக்கிறதோ மனைவிமார்கள் நீங்க தப்பிச்சீங்க. எந்த புருஷனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய அன்பு இருக்குதோ மனைவியை அரணிச்சுக்கோங்க, மனைவியை பாதுகாத்துக் கொள்வாங்க, மனைவியை விசேஷமாக கவனிப்பாங்க. ஏனால் அவர்களுடைய இருதயத்தில் அவங்களுடைய அன்பு இல்லை, கர்த்தருடைய அன்பு. ரோமர் 5:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியால் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம இருதயத்தில் நம்முடைய அன்பு இருக்கக்கூடாது. யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு புருஷன் வாழ்க்கையில் இல்லாதனால தான் இன்னைக்கு மனைவிகள் ஏங்கி இருக்கிறாங்க, மனைவிமாரி தவிக்கிறாங்க. மனைவிமார்கள் புருஷனோட அன்பை உணர முடியல, பார்க்க முடியல. காரணம் என்ன? அவங்க உள்ளத்தில் தேவன் அன்பு இல்லை, அவங்க சுய அன்பு இருக்கிறது. அந்த வசனம் சொல்கிறதா? ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டாதான் நம் மனைவியை பிள்ளைகளை யாவும் நேசிக்க முடியும். ஆனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, புருஷனுக்கு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலையா இருக்கிறார் என்று சொல்லும் போது கிறிஸ்து தான் சபைக்காக உயிரை கொடுத்தார். இன்னைக்கு புருஷன் தான் மனைவிக்காக உயிரை வாங்கக்கூடாது, உயிரை கொடுக்கணும். என்ன பைபிள் அப்படி அந்த ஓர்டரில் தான் வருது. ஆனால் தான் கணவன் மனைவி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க. மோகதன் கொங்கரர் அவங்க தான் மாறிடுறாங்க. என் மனைவி நான் கொங்க, இவங்க மோகதன் கொங்கர். உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா நான் யுத்தம் செய்து வெற்றி பெற்று பரிசை எடுத்து வருகிறேன், அந்த அனுபவிக்கிறது இவங்க தான். எப்படி சந்தி தைரியமாரு? நான் கஷ்டப்படுவேன், நான் என்னென்னமோ செய்வேன், ஆனால் அந்த பரிசை எடுத்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க, இவங்க கஷ்டப்படாமல் அனுபவிப்பாங்க. பிகாஸ் ஷீ இஸ் மோர் தென் conqueror. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், கிறிஸ்து நமக்காக கஷ்டப்பட்டார், கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். அதே போலதான் புருஷனானவன் மனைவி எப்படி கிறிஸ்து சபைக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ, புருஷன்மார்களே உங்க மனைவிக்காக ஒரு 10 காசு கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஜீவனை கொடுக்க புருஷன்மார்களே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜேக்கப் உன்னை புருஷன் ஆவல தானே? இதெல்லாம் கேட்டுக்க நல்லா. மனைவிக்காக உயிரை கொடுக்கணும். பாஸ்டர் நான் உயிரை கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். உயிரை கொடுப்பது என்றால் நீங்கள் சாகிறதில்ல நேராக, ஆனால் தியாகம் செய்து குடும்பத்தை காப்பாற்றுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கணவரை மதிங்க, அப்பாவை நேசிங்க. எவ்வளோ உயிரை கொடுத்து எவ்வளோ அவங்க வெளியே போய் ஆபத்தில் இருந்து வராங்க. கிறிஸ்து சபையை பாதுகாக்கின்றார். அதே போல புருஷனானவன் தன் மனைவியை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்து பிசாசோடு யுத்தம் செய்தார், கிறிஸ்து பிசாசை எதிர்த்து நின்றார், சபைக்கு வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு உங்க குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் புருஷனானவன் பேட்டல்ல இருக்கணும். யூ ஆர் தி ஸ்பிரிச்சுவல் பேட்டல். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவன் தான் கணவன். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து பிசாசை அடித்து நொறுக்கிட்டு சபையில் வெற்றியை கொடுத்தா. அதே போல் புருஷனானவன் மறந்துக்கூடாது, கிறிஸ்து எதெல்லாம் செய்தாரோ, நம்முடைய தலை எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் புருஷன் செய்யணும். நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் நல்லா கோட்டை விட்டு தூங்குறேன், நீ போ. எனக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வைஃப் ஆர் சில்ட்ரன், பிகாஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். இன்னைக்கு குடும்ப பிரச்சனை மனைவி காரணமல்ல, பெண் பிள்ளைகள் காரணமல்ல. இன்னைக்கு குடும்ப பிரச்சனை ஒரு ஆணா இல்லை.
இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலை. எதற்காக ஆண்மகனாக கர்த்தர் உங்களை என்னை படைத்தாரோ அதை நிறைவேற்றலை. அதை நிறைவேற்றுகிற குடும்பம் பாதுகாக்கப்படும். அதை நிறைவேற்று குடும்பம் அந்த வீட்டில் வெற்றி வரும். என்னதான் புயல் வந்தாலும், என்னதான் காற்றடித்தாலும் அந்த குடும்பம் நிற்கும். காரணம், அந்த புருஷன் கற்பாறையாக இருக்கிற கிறிஸ்து மேலே தன் வாழ்க்கையை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஹஸ்பண்ட், நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹஸ்பண்டுக்கு 3 வேலை இருக்கு. ஹஸ்பண்டுக்கு ஆவிக்குரிய 3 வேலை இருக்கு. என்ன வேலை தான்? முதலாவது வேலை, நீங்கள் ஆசாரியன். வீட்டில் புருஷமாக நல்லா அழிஞ்சுக்கூட நீங்கள் ஆசாரியன். ஆசாரியன்டா பாஸ்டர். ஆசாரியன்டா நீங்கள் தான் பூசாரி. நீங்கள் தான் குடும்பத்தை நடத்துவதற்கு முன்னுக்கு நிற்கணும். இன்னைக்கு ஆண்களை பாருங்களேன், அவங்க ஒன்றா நம்பர் வர மாட்டாங்க. மனைவி போங்க. நீங்கள் எல்லா சேர்ச்சியில் பாருங்கள், பெண்கள் தான் கூட இருக்கிறாங்க. ஆண்கள் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள்? எங்கே இருக்கிறாங்க? மேலே இருக்கிறாங்க. ஒன்று மேலே இருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் எங்கே இருப்பாங்க? ஒன்று மேலே இருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் இருப்பாங்க. முதலாவது ஒரு ஆணுடைய ஆவிக்குரிய லீடர்ஷிப், ஆவிக்குரிய தலைமைத்துவம் என்னவென்றால் அவர்கள் ஆசாரியர்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இருந்தார். அந்த காலத்தில் நாங்கள் கிறிஸ்துவ அறியாத முன்னே அவர் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அவர் தான் மணி அடிப்பார். நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். வீட்டில் அவர் தான் மணி அடிப்பார். அவர் ஆசாரி. வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்களா, வீட்டில் சில பேர் வீட்டில் தேவனார் இயேசு அறியாத சில குடும்பத்தை பார்த்தா அவங்க மணி அடிப்பாங்க. அப்பா இல்லாட்டி யாராச்சும் ஒரு, என் வீட்டு பக்கத்தில் அவங்க மணி சட்டெல்லாம் கேட்கும். அங்கே ஆசாரியின் வேலை நடக்குது. அப்போ வீட்டில் கிறிஸ்துவ குடும்பத்தில் முதலாவது யார் மணி அடிக்கணும்? அப்பா தான். அப்பாவுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அப்பாவுக்கு ப்ரே பண்ண சொல்லுங்க. எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க? 20 வருஷம் கிறிஸ்தவங்க. அப்பாவுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, ஸ்பிரிச்சுவல் வார் செய்ய தெரியாது, எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கேருந்து அட்டாக் விழுந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு அட்டாக் பண்ண தெரியாது. அப்போ ஆசாரியன் என்பவன் அவன் யார் என்றால், அவன் குடும்பத்துக்கு முன் நின்று தேவனை ஆராதிப்பவன், பிள்ளைகளுக்கு ஆராதனை கற்றுக் கொடுப்பவன், பிள்ளைகள் முன்பதாக பாடுகிறவன், பிள்ளைகளை ஆராதனை செய்வதற்கு எல்லாம் என் பக்கத்தில் வந்து நில்லுங்க, அப்பா ஆராதிக்க போகிறேன், நான் ஆசாரியன். இதை தவறிவிட்டோம் என்றால் கிறிஸ்து நம்மளுடைய தலையில்லை. நம்ம பணத்தை வச்சு திறமையை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு தவிர தேவனை வச்சு வாழ்க்கையை ஓட்டல். அடுத்தது ஒரு புருஷனானவன், அவன் ராஜா. யாரு வீட்டில்? அவன் யாரு? ரோஜா இல்லை, ராஜா. யூ ஆர் கிங் மேன். நீங்கள் கிங்கானது தான் அவங்க குவீனாக இருப்பாங்க. புருஷன் ராஜாவானது தான் மனைவி ராணியாக இருப்பான். புருஷன் பிச்சைக்கார மாதிரி இருந்தால் மனைவியும் அதுக்கு மேலே பிச்சைக்காரி மாதிரி இருப்பான். ஆண்டவர் கொடுத்த 2வது ஸ்தானம் புருஷனுக்கு இஸ் a king in the house. ஆளுகை செய்கிறவர். எப்படி தேசத்தை நாட்டை ராஜா வந்து நன்றாக வைத்திருக்கிறாரோ. நான் தைலண்டில் இருக்கும் போது அங்கே இருக்கிற நல்ல ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ராஜா படம் இருக்கும். ஏன் எல்லா வீட்டிலும் படம் கடையிலலாம் வச்சுருக்கீங்க கேட்டால், அந்த போல ராஜா எங்கள் நாட்டில் ஆண்டதில்லை. மக்களை செழிப்பாக நன்மையாக மக்களுக்கு வேண்டிய எல்லா தேவையும் அந்த ராஜா சந்திச்சாராம். அப்போ குடும்பத்தில் புருஷனானவன் ராஜா, குடும்ப தேவைகளை சந்திக்கிறவர், துணி வாங்கி கொடுப்பவர், சாப்பாடு கொடுப்பவர். பிரச்சனை வந்துச்சுன்னா ராஜா தான் யுத்தம் செய்வார். மணி நீ போய் சண்டை கூட்டி, நான் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறேன். பிசாசு வந்துருச்சு, நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன், நீ போய் அட்டி தேம்பா பண்ணு. இல்லைங்க, புருஷன் தான் கிங். கிங்னா அவங்க தான் முன்னுக்கு நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவர்கள், சப்ளை பண்ணுறவங்க, பாதுகாக்கிறவங்க, அவங்க தான் ராஜா. 3வது புருஷன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. உங்கள் குடும்பத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கிறவன் நீங்கள் தான். மனம் திரும்பு, பாவம் செய்யாதே, கர்த்தரை முன்வை, தேவனை தேடாமல் வாழாதே, நீ செய்வது தவறு என்று தீர்க்கதரிசி தான் சொல்லுவாங்க. ப்ரொஃபட்.
அப்போ கணவன் மாறு குடும்பத்தில் அவங்க யார்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை பெற்று குடும்பத்துக்கு கொடுக்குறவங்க. நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, கணவருடைய பொறுப்பு ஃபேமிலி கவுன்சிலிங்க வாங்க, நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கணவர் என்றால் என்னமோ நினச்சிக்கிட்டோம், கிளேமராக நடக்கிற ஒரு கணவர் அல்ல. கணவர் என்றால் ஒரு ஆம்பளை கணவர் அல்ல. கணவர் என்றால் என்ன? கண்ணை போல தன் குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு கணவர். ஹஸ்பண்ட் அர்த்தம் என்ன? யாருக்கு தெரியும் ஹஸ்பண்டோடைய அர்த்தம்? தண்ணியை காணும். ஹஸ்பண்ட் எத்தனை பேருக்கு ஹஸ்பண்ட் அர்த்தம் தெரியும்? ஹவுஸ் என்றா வீடு. என்னது? வீடு. அது பீன் வரும். பீன் என்றால் குடும்பத்தை கட்டி பாதுகாப்பவர். அப்போ ஹஸ்பண்ட் யார் சொல்லுங்க? வீட்டை கட்டி, எப்படி ஒரு கயிறு, அது கயிறு போல அவங்க கயிறு எல்லாம் சுற்றி கட்டி வைக்கிறது போல வீட்டை அவருடைய கட்டுப்பாடுகளை கட்டி வைப்பது தான் ஹஸ்பண்ட். பிள்ளை ஒரு சைடு போகுது, அடங்க மாட்டு பாச, இது எங்கேயோ சுற்றுது பாச, இது எங்கேயோ போகுது. கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் ஹஸ்பண்ட் அல்ல. இது என்ன ஆகுது? பிஞ்சு போன ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் என்றால் அது கயிறு, குடும்பத்தை எல்லாவற்றையும் கட்டி வைக்கிறது, அவங்க ஆளுகை கீழே வைக்கிறது. அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அதிகாரம் பண்ணுறதில்ல, அடிமை பெண் அப்படி அல்ல. அந்த குடும்பத்தை அன்பிலே கட்டி வைப்பது, அரவணைப்பிலே கட்டி வைப்பது, தேவனுடைய வார்த்தையிலே கட்டி வைப்பது, அவன்தான் புருஷன். ஐயோ பாஸ்டர், என்ன நடக்க போதுந்தால மனைவிமார்கள் எல்லாம் புருஷனை போய் என்ன அன்னைக்கு போய் வறுக்க போறீங்கன்னு தெரியாது. அதோடைய அர்த்தம் அதுதான். அப்போ கடைசியாக ஒரு புருஷனானவன் இஸ் அ தீர்க்கதரிசி. எத்தனை பேர் புருஷன் நீங்கள் தீர்க்கதரிசியாக பார்க்குறீங்க? உங்கள் குடும்பம் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. தீர்க்கதரிசி நாடு எங்கே போக வேண்டும், மக்கள் எங்கே போக வேண்டும், ஆண்டவர் சொல்கிறேன்ட்டு அவங்க மக்களுக்கு தெரிவிக்கிறவங்க. அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கு, மனைவி குடும்பத்துக்கு நம்ம எதிர்காலத்தை நியமிக்கின்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறவர்கள், எச்சரிக்கை கொடுக்கிறவர்கள். தீர்க்கதரிசி ஆண்டவரோட நல்ல உறவு வச்சிருக்கணும். அப்போ தான் வீட்டில் வார்த்தை கொடுக்க முடியும். அப்போ தான் வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க. உங்கள் மனைவி உங்களை பார்க்கணும் ஜெபம் பண்ணுறது, உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும் நீங்கள் வேத அறிவில் நிறைந்திருக்கிறது. அப்போ தான் நடுங்குவாங்க. நீங்கள் ரோத்தானை வச்சு அதை வச்சுலாம். எங்கள் அப்பா என்னை அடிக்கவே இல்லை. எத்தனை பேர் உங்கள் அப்பா உங்களை நல்லா வெளுத்துன்னு வெளுத்திருக்கிறாரு? காலையில் ஒருத்தர் சொன்னார், ஒரு சபையில் பிரசங்கித்தேன், எங்கள் அப்பா என்னை நல்ல அப்பா நல்லா அடிப்பார். என்னது? அவர் சொன்னான், அந்த பையன் நல்ல அப்பா நல்லா அடிப்பார் என்னை. நான் அப்படி உட்காந்து யோசிச்சேன், எங்கள் அப்பா என்னை அடித்ததே இல்லை, வீரன். எங்கள் அப்பா என்னை அடித்ததே இல்லை, அடிக்காமல் வளர்ந்தேன். ஏன்னா நான் கெட்ட பையன் இல்லை, நாங்கள் செஞ்சுருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கலை, எங்கள் அண்ணா அவங்க உட்காந்துருக்க, அவர் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் எங்கள் அப்பா அடித்ததே இல்லை, எங்கள் அம்மாவை என்னை அடித்ததே இல்லை. அல்லேலூயா. அம்மா அப்பா அடி வாங்காமல் வளருங்க. அல்லேலூயா. அம்மா விழுத்து கட்டுற மாதிரி வாழாதீங்க. அப்பா வரவு கட்ட வச்சு துரத்து சொன்னார் ஒருத்தர். எங்கள் அப்பா அந்த காலத்தில் துரத்துவார் என்னைய. ஏன்? அடிக்கிறதுக்கு. அப்பா துரத்தி அம்மா துரத்தி இருக்கிறாங்களா அவங்கெல்லாம்? வீடு சுற்றி 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 அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, துரத்தி துரத்தி எல்லாம். அந்த காலத்தில் பயங்கரமான ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. செருப்பு, பைப்பு, அப்புறம் விளக்கமாறு, வேற என்ன, கரண்டியை வச்சு சூடு காட்டி, கரண்டி எப்படி சூடு காட்டும், என்னென்னமோ செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் என்னுடைய உரையை முடித்து கொள்ளலான்னு விரும்புகிறேன். நிறைய காரியம் இருக்குது ஷேர் பண்ண. நான் முக்கியமான காரியம் சொல்லிட்டு போகிறேன். உங்கள் மேலே பாருங்கள், கிறிஸ்து தான் உங்கள் தலையாக இருக்கணும். புருஷன்மார்களே, கிறிஸ்துக்கு தலையாக இருப்பவர் பிதா. நமக்கு புருஷன்மார்களே உங்கள் தலை, உங்களுக்கு ஒரு பெரிய தலை இருக்குது. யார்? சினிமா தலை அல்ல. ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ்.
ஜீசஸ் இஸ் ஹேட் ஆஃப் த ஹஸ்பண்ட். ஒரு பாப்பா கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் பண்ணி வேறு சபையில் அந்த பாப்பா, அந்த சபைக்கு ஒரு குடும்ப ஆலோசனை கொடுத்தேன். அந்த பாப்பா கிடைச்சி, பாஸ்டர் எப்படி கர்த்தருடைய சித்தத்தில் லைஃப் பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கிறது சொன்னாங்க. அம்மா அது சுலபமா அப்படி சொன்னேன். சுலபம் தான். என்ன பஸ் எவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? 40 நாள் உபவாசம் எடுக்கணுமா? எடுக்க தேவையில்லை. சுபம் பண்ணிக்கிட்டே இருந்து கண்டுபிடிக்கணுமா? நான் சொன்ன 2 காரியம் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் இந்த நபரை நீ கண்டுபிடி. இவங்களை கண்டுபிடிச்சா நீ நல்லா இருப்ப. அதே போல் அந்த திருமண நாளிலே அந்த சிஸ்டர் சொல்கிறத நான் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் ரவி இந்த 2 காரியம் சொன்னார். இதை வைத்து நான் தேடினேன். இன்றைக்கு எனக்கு இருக்கிற புருஷன் நான் கொடுத்து வச்சுக்கொள் என்று சொன்னான். அதையும் சொல்லிடுறேன். என்னான்னு நீங்கள் கேட்பீங்க, என்ன 2 காரியம். ஒரு பெண்ணாக ஆனாலும் சரி, அவங்க வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நேசிக்கிறவளாக இருக்கணும். 2வது இயேசுவை முதல் வைக்கிறவங்களாக இருக்கணும். இது 2 குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் கட்டப்படும். பணம் இருக்குது, வேலை இருக்குது, வசதி இருக்குது, அழகு இருக்குது, பல்லு இருக்குது, பல்லு கூட விழுந்துடும், முடி இருக்குது, முடியும் விழுந்து போயிடும். இதெல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையை தேடாதீர்கள். அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக 2 இருக்கணும். ஒன்று, புட் காட் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. லவ் யோர் காட். அப்போ கர்த்தரை நேசிக்கிறவர்களும் கர்த்தரை முதல் வைக்கிற யாராக இருந்தாலும் கட்டிக்கிங்க. அவங்கள கட்டுங்க. சபைக்கு ஒழுங்காக வராமல் சேச்சை தேடாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறவர். ஆனால் கிறிஸ்துவ பேர் என்ன? அலெக்சாண்டர். யாரும் இல்லை தானேங்க? ஓகே, அலெக்சாண்டர். அந்த சண்டரு இந்த சண்டருன்னு பார்க்காதீங்க. அவங்கள இயேசுவை நேசிக்கிறாங்களா? உங்கள் பிள்ளையை கட்டி விடுங்க. உங்கள் பொம்பளை பிள்ளையை கட்டி விடுங்க. அவர் இயேசுவை நேசிக்கிறாரா? இயேசுக்கு முதல் இடத்தை கொடுக்குறாரா? கட்டி கொடுங்க. அதுக்குப்பா அது 2 குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி அவன் பெரிய மெர்சிடிஸில் வந்தாலும் அடித்து வெட்டிடுங்க. 2 குவாலிஃபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா குடும்பம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கிறிஸ்து உங்களுடைய தலையாக இருக்கின்றார்? புருஷன்மார்களே கவனித்துக் கொள்ளுங்கள். மனைவிமார்கள் வேறு நாள் வர. ஏன்னா உங்களுக்கு தலை யார்? புருஷன். அது வேறு நாள் வருவோம். இன்றைக்கி முதல் புருஷனை மட்டும் பிடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் செய்வோமா? குறிப்பாக ஆண்கள் புருஷன்மார்கள் எழுந்து நில்லுங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசு எப்படி தன் பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தது போல அவதேவனாக இருந்தும் அதை கொள்ளையாட பொருளாக எண்ணாதபடி தன்னை தாழ்த்தி வறுமையாக்கி அடிப ரூபம் எடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தாராம். இந்த நாள் கைகளை வைத்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வார்த்தை தான், நான் ஜெபத்தை முடிக்க போகிறேன். கைகளை வைத்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என் குடும்பத்துக்கு தலை, நீரே என் வாழ்க்கைக்கு தலை. இயேசுவே என்னை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பெற்றோரின் கரங்கள். திருமணத்தில் தேவன் இணைத்த 2 கரங்கள். தேவனின் அன்பால் பின்பு நான் பிறந்த போது என்னை சுமந்தது. என் பெற்றோரின் கரங்கள் என்னை அரவணைக்கும் கரங்கள். நான் வளரும்போது என்னை கட்டி அணைக்கும் கரங்கள். உங்கள் கரங்கள் என் பசி ஆற்றுகிறது. உங்கள் கரங்கள் என்னை அழகுபடுத்துகிறது. உங்கள் கரங்கள் என்னை தாளாட்டி தூங்க வைக்கிறது. நான் தவறு செய்யும் போது உங்கள் கரங்கள் என்னை கண்டிக்கிறது. கண்டிப்பினால் நான் கலங்கிய போது என் கண்ணீரை துடைக்கிறது. உங்கள் கரங்கள் எப்பொழுதும் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது. உங்கள் கரங்கள் என் சுமையை சுமைக்கிறது. நான் சாதிக்கும்படி உங்கள் கரங்கள் எனக்கு எழுதவும் வரையவும் புதிதானதை கற்றுக் கொடுக்கிறது. பின்பு நான் சாதித்த போது உங்களின் கரங்கள் என்னை தட்டி கொடுத்து பாராட்டுகிறது. உங்கள் கரங்கள் எனக்கு வேண்டியதை கொடுக்கிறது. பின்பு தேவனுக்கும் பிறருக்கும் கொடுக்கும்படி எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் பெற்றோரின் கரங்கள் உழைக்கும் கரங்கள்.
நான் இங்கும் அங்கும் செல்வதற்கு உதவுகிற கரங்கள். தேவ வசனம் என் கால்களுக்கு தீபமுமாய் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதால் உங்கள் கரங்கள் தேவ வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதால் உங்கள் கரங்கள் எங்கள் கரங்களோடு ஜெபிக்க இணைகிறது. அன்பு, அக்கறை, தேவ பயத்தோடு எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்ற உங்கள் கரங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அம்மா. சிறுவர் ஊழியத்தின் சார்பாக எங்களின் பெற்றோர் தின நல் வாழ்த்துக்கள். அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன்.
வெற்றியை காண செய்தே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கற்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. இங்கே இருக்கிற தந்தை எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த தந்தை தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன ஷேரிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, இந்த உலகத்தில் நிறையா பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா? விதவிதமான பெற்றோர்கள் இருப்பாங்க. பணக்காரவங்க இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க, ஆனால் ஒரு சுல்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இதில் பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லக்கூடிய அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு பெற்றோர் என்னன்னா, நம் தாயார் தகப்பனார் நம்மளை ஜெபத்தில் வச்சு நடத்துகிறவங்களை நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அது நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவத்துலேயும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்துலையும் நான் பார்த்தது எல்லாமே, உங்கள் தாய் தகப்பனார் உங்களை ஜெபத்தில் வழி நடத்துகிறாங்களா, கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறாங்களா, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. நான் சொல்கிறேன், அப்படி இல்லையா, இன்னும் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனார் உங்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு சின்ன ஷேரிங் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு வசனத்தில் இருந்து நான் பாடலை தொடங்குறோம். எபேசியர் 6, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாளில் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அன்பில என்று மூழ்கிடுவே, மார்பில நான் தினமும் சாய்ந்திடுவே. அன்பில என்று மூழ்கிடுவே, மார்பில நான் தினமும் சாய்ந்திடுவே. வாழ்வு முடிந்திடும் மண்ணில் உம்மிடம் சேர்வேன் விண்ணில், திருப்தி அடைவேன் நித்தியமாய் உம்மடியினில அந்நாளினில. அன்பில என்று மூழ்கிடுவே, மார்பில நான் தினமும் சாய்ந்திடுவே. சேரும் நேரத்தில கண்ணீர் மறையும் கண்களில, உமது வார்த்தை உசுறு போல கலந்திட்டது எனக்குள்ள. உலகில் பட்ட பாடுகளை மறப்பேனும் மறைவனை பால, உம்மையன்றி பூமியில வேறு யாரும் எனக்கு இல்ல, வேறு யாரும் எனக்கு இல்ல, வேறு யாரும் எனக்கு இல்ல. அன்பில என்று மூழ்கிடுவே, மார்பில தினமும் சாய்
தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதானம். இன்று இந்த நேர்காணலில் கலந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் நின்றிருப்பது சொல்வதெல்லாம் சாட்சி, சிரிச்சு சிரிச்சு நின்றோம் உங்கள் மூச்சு. இன்று நாளில் கூட நம்மளுக்கு பல குடும்ப பிரச்சனை இருக்குங்க. அதே நேரத்தில் நம்ம கூட ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தினர்களுடைய பிரச்சனை கேட்க வந்துடும். அதுக்கு முன்னுக்கு நம்ம மேடம் இருக்காங்க. மேடத்துக்கெல்லாம் நன்றி, வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மேடம் நீங்கள். சரி, இப்போது நம்ம இந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்த பார்க்குறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரு அற்புதம் சார். அற்புதம். ஆஹா, என்ன அழகான பேர் மேடம். சார் உங்கள் பேர்? சார் என் பேர் அடையாளம். அடையாளம். நல்லா இருக்கு சார், அருமையான பேர். சார் உங்கள் பேர்? சார் தம்பி, என் பேர் அற்புதம் அடையாளம் சார். அற்புத அடையாளம். என்ன ஒரு கிறிஸ்த பேர், பயங்கரமான ஒரு கிறிஸ்த குடும்பமாக இருக்கிறீங்களே. ஆனால் இருந்தாலும் உங்கள் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை தீர்க்கிறதுக்கு தான் மேடம் வந்திருக்கிறாங்க. மேடம், உங்கள் முதல் கேள்வி கேளுங்க மேடம். அப்புறம் கேள்விப்பட்டேன், மைக்கு கிட்ட வச்சு. கேள்விப்பட்டேன் சர்ச்சுக்கெல்லாம் லேட்டாக வரீங்களா? ஏன் மேடம் அப்படி இல்லை மேடம். என் பையன் என்னன்னா லேட்டாக குளிக்கணும் சர்ச்சுக்கு வரும்போது, மணி ஆகுது. என் பொண்டாட்டி என்னன்னா லாஸ்ட் மினிட்ல அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற மேக்கப் வேற. என்னம்மா இப்படி சொல்கிறாரு? அப்படிலாம் ஒன்றும் சார். அதாவது என்னன்னா டிராஃபிக் ஜாம், அதனால தான். பாரு, டிராஃபிக் ஜாம்னால லேட்டாக வராங்களா மேடம் இவங்க? டிராஃபிக் ஜாமா? உங்கள் வீடு ரொம்ப தூரமோ? வீடுங்க நம்ம வீடு இங்கே 2 ஜலான் தள்ளி தானே இருக்கு. 5 நிமிஷம் தான் வந்துடலாம். 5 நிமிஷம் தான் பிடிக்குமா? டிராஃபிக்ன்றாங்க. சூப்பருங்க, நல்லா இருக்குது. ஐயா நீங்க ஏன் ரொம்ப லேட்டாக வரீங்களா? நான் நம்ம விடிய 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 சரி ஆழ்ந்த தியானத்தோடு டிஜிஎஸ் பாட்டுக்கிட்டு ஜபத்துல இருக்கிற காலையில் லேட்டா வந்திருக்கிறது. அப்ப ராத்திரி தான் உனக்கு பிடிச்சிருக்கு ஜெபம் பண்றதுக்கு? ஆமா சார். காலையில ஜெபம் பண்ண மாட்டேன், அதிகாலையில் தேவனை தேடணும். சூப்பர்ப்பா. அப்போ உனக்கு இரவுனா பிடிச்சிருக்கு, இருள்னா பிடிச்சிருக்கு, அதானே? தவறு, தப்பு. ஜேம்ஸ் அவங்களுக்கு கூப்பிடுறேன், உனக்கு ஜெபம் தேவைப்படுது. பாருங்க மேடம், விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டு சபைக்கு லேட்டாக வந்துருக்குறாங்க. என்னால் முடியல, நீங்க பேசுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சபை இருக்குன்னு தெரிஞ்சா 12 மணிக்கு ஏஞ்சி எல்லாத்தையும் 12 மணிக்கு எந்திரிக்காதீங்க. 12 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 1 மணிக்கெலாம் சாப்பிட்டு தீர்த்துட்டு 2 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியாகி 3:30 மணிக்கெலாம் சபைக்கு வந்து ப்ரீ வர்ஷிப்பில் கலந்துக்கிட்டு 4 மணிக்கு ஆராதனை இருக்குது கலந்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் நல்லா சந்தோஷமாக இருக்குமே. ஏன் இவ்வளோ அலப்பற? புரிந்துக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க சர்ச்சில் வீட்டிலேருந்து? 12 மணி சார். 12 மணிக்கு கிளம்புறீங்க, ஏதோ 5 நிமிஷம் சபைக்கு. சூப்பருங்க. மேடம், 2வது கேள்வி இருக்குன்னு கேளுங்களேன். கேளுங்க மேடம். சரி, சர்ச்சுக்கு தான் லேட்டாக வரீங்க. நீங்கள் இருப்பிற ஏன் பைபிள் ஸ்டடி அதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க? மேடம், எனக்கு ஸ்பெஷல் மீட்டிங் நிறையா வரும். நான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வருவேன், வேலைக்கு போயிட்டு வருவேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா நானே ஒரு ஃபங்க்ஷன் அமைச்சுக்குப்பேன். பாத்தியா, நல்ல இந்த உண்மைத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். சரி, அவருக்கு அது நீங்கள் அதாவது என்னன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லை மேடம், அதனால தான் வர முடியல. டிரான்ஸ்போர்ட் இல்லையா மேடம்? அன்னைக்கு அவங்கள எங்கேயோ பார்த்தீங்கன்னு நீங்களே. ஆமாம், மெட்ரோ காஜாங்களே அந்த தியேட்டர் கிட்ட பாப்கார்ன் குடிச்சிட்டு நின்னீங்க. மெட்ரோ காஜாங்களே தியேட்டர்லையா? எப்படி போனீங்க? என்னன்னா கிராப்ல போனேன். கிராப்ல போனீங்க? அவதார் படம் தானே பார்க்க போனீங்க? அவதார் படம் பார்க்க போகிறதுக்கு கிராப் ஏற முடியுது, மனித அவதாரமாக வந்த இயேசுவை பார்க்கறது கிராப் ஏற முடியல. சூப்பர். மேடம், தம்பி கிட்ட கேளுங்க. தம்பி வாலிபு பையனா இருக்கிறாரு, வாலிபு கொடுத்துல வர மாட்டாரு, யான்னு கேளுங்க. நீங்கள் சொல்லுங்க தம்பி. நீ சிரிக்கிறான்னு அழுகுறா கூட தெரிய மாட்டேங்குதே. முத்துசாமிக்கு உடம்பு முடியல மேடம். முத்துசாமிக்கு உடம்பு முடியலையா? முத்துசாமிக்கு உடம்பு இல்லை. யாருங்க? வீட்டு பூனைக்குட்டி மேடம். வீட்டு பூனைக்குட்டியா? என்னாச்சுப்பா பூனைக்குட்டிக்கு? பூனைக்குட்டிக்கு சளி பிடிச்சிச்சு. சளி பிடிச்சிருச்சா? அது எப்படிப்பா? 1 வருஷமா நான் உன்னை எங்கேயும் பார்க்கவே இல்லையா? 1 வருஷமா பூனைக்குட்டிக்கு சளியா இருக்கா? இல்லை சார், இந்த வாரம் பூனைக்குட்டி சளி, போன வாரம் பூனைக்குட்டிக்கு வைத்த வலி, அதுக்கு போன வாரம் வைத்தால, அடுத்த வாரம் காய்ச்ச வர. நீயே முடி பண்ணிட்டு அடுத்த வாரம் காய்ச்ச வரேன்னு. சூப்பருங்க. பாத்தீங்களா மேடம்? மெடிக்கல் மிராக்கிள் என்ன மாதிரி பேசுறாங்க மேடம். மேடம், இவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குப்பா, எல்லாத்துக்குமே வேலை இருக்குதுப்பா, எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் இருக்குப்பா. இப்படி எல்லாமே அங்கே போனால் சபைக்கு யார் வர்றது? தேவனை குடும்பத்தில் மையமாக வைங்க, தேவனை அழகாக எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுப்பாரு.
கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு 2 நாளாவது ஜெபத்துக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கும்ல. நேரத்தை தேவனுக்குள்ளே செலவு பண்ணுங்க, வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிச்சா? இதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி ப்ரே மீட்டிங்லாம் வருவீங்களா? புரிஞ்சா? வருவீங்களா சார்? சர்ச்சில் தான் ஆமே நல்லலியா சொல்ல மாட்டீங்க, இங்கேயாவது ஏதாவது பேசுங்க. இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி? ஆமே நல்லலியா. சூப்பர் மேடம். 3வது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குன்னு சொன்னீங்களா, அதை கேளுங்க மேடம். சரி, சர்ச்சுக்கு வெள்ளனையா வருதில்ல, ப்ரேயர் மீட்டிங்க்கு ஏதோ சொல்கிறீங்க. ஃபேமிலி ப்ரேயர் ஆச்சும் இருக்கா? உங்களை தான் சார். சார் அற்புதமா, அதிசயமா? உங்கள் பேர் என்ன? அடையாளம் சார். அடையாளமா? ப்ரேயர் சொல்லுங்க. ஃபேமிலி ப்ரேயர் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. அதாவது ஃபேமிலி ப்ரேயர்னா என்னன்னு தெரியுமா சார்? தெரியாத மாதிரியே இருக்குது. வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஃபேமிலி ப்ரேயர்? சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. பிஸி சார், பிஸி. டெய்லி இவர் வேலைக்கு போகிறாரு. என் பையன் விடிய கேம் விளாட்றான். அப்போ எப்படி சார்? விடிய கேம் விளாட்றியா? தம்பி என்ன பழக்கம் இது மேடம்? கேட்க மாட்டீங்களா? அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. இது தவறு. தப்பை என் மேலே போடுறது தவறு. அவங்க ஜெபம் பண்ண சொன்ன 1/2 மணி நேரம் ஜெபத்துக்கு 3.5 மணி நேரம் ஜெபம் பண்ணி உயிரை வாங்குறாங்க. அவங்கள கேளுங்க. அவன் போய் சொல்றான் சார். சரி, பரவாயில்ல, பொறுமையா இருங்க. பவுல் என்ன சொல்லியிருக்காரு? தம்பி, அம்மா சொல்றாங்க விடிய கேம் விளையாடுவியா? என்ன பழக்கம் இது? சார் கேட்குறீங்க? எனக்கு இருக்க ஒரு கூட்டாளி என்ன ஆக்குற ஒரு கோமாளி. என்ன கேம் விளையாட சொல்லி என் வாழ்க்கையை அடிச்சிட்டா சார். கேம் விளையாட சொல்லி உன் வாழ்க்கையை அழிக்கிறான். டார்ச்சர் பண்றாரா சார்? அப்படி வாழ்க்கையில உன்னை கேம் விளையாட சொல்லி உன் வாழ்க்கையை அழிச்ச அந்த நபர் யாரு? நான் பார்த்தேன் அவனை. மேடம் கூப்பிடுங்க மேடம். அவரை வர சொல்லுங்க. அவரை எங்க ஆளை காணோம். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஹை ப்ரோ. வணக்கம். உட்காருங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெபத்தோட்டம். ஜெபத்தோட்டமா? ஆமாம். ஜெபத்தோட்டம்னு பேர் வச்சுக்கிட்டு என்ன அவர் வாழ்க்கையில் கேம் விளையாட சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? என்ன இது? நானா? கேமா? சார் இவன் யாருன்னு தெரியாது சார். யாருன்னு தெரியாதா? தெரியாது. நானும் யாருன்னு தெரியாது. நீங்க யாருன்னு தெரியாதா? என்னப்பா பாருங்கம்மா, இப்படியே கேம் விளையாண்டு தண்ணியே யாருன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயா வாலிப பிள்ளைங்களா, இந்த மாதிரி கேம்ல உங்க லைஃபை அழைச்சிடாதீங்கப்பா. மேடம் ஏதாவது சொல்ல இருக்கீங்களா தம்பிக்கு? தம்பி கேம் விளையாடுவீங்களா இனிமே? மேபி. அதான் நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா தம்பி, அண்ணன் ஒரே ஒரு முற்று இந்த இன்டர்வியூரை கன்க்ளூட் பண்றதுக்கு ஒன்று சொல்றேன். ஐயா நல்லா கேளுங்க. தேவனை வாழ்க்கையில மையமா வையுங்க. நம்முடைய கிறிஸ்துவ குடும்பத்தில் அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், பிள்ளை முக்கியம், ஏன் நண்பர் கூட முக்கியம். ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படியா? கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலான முக்கியம். சரிங்களா? இதுக்கு முன்னுக்கு எப்படி செஞ்சீங்களோ அதை விட்டுட்டு இதுக்கப்புறமா அது உங்கள் லைஃப்பில் எதை செஞ்சாலும் கிறிஸ்துவை முன்னுக்கு வச்சு செய்யுங்க. ஓகேயா? புரியுதா உங்களுக்கு? கேம் விளையாட டைம் ஒதுக்குற நீனு ஜெபத்துக்கும் நேரத்தை ஒதுக்கு, சபை ஆக்டிவிட்டிக்கு நேரத்தை ஒதுக்கு. நம்ம படத்துக்கு போகிற நீங்கள் அப்படின்னு நம்ம சர்ச்சில் நல்ல பாஸ்டர் பயங்கரமாக படித்து கொடுக்குறாரு, அது பார்த்தாலும் நல்லா இருக்குமே. ஓகே சார். கேட்டிங்களா? ஐயா நீங்கள் சார்? சரி சார். இப்படியே எல்லாத்துக்கும் சரினே சொல்லுங்க சார். ஆனால் சர்ச்சுக்கு தான் அவங்கள பார்க்கவே முடியல. பரவாயில்ல சார், இத்துடன் நம்மளுடைய நேர்காணல் முடிச்சுக்கொள்வோமா? நல்ல பிள்ளையா இருக்கணும், இல்லைனா மேடம் உங்கள் வீட்டில் உங்களை பார்ப்பாங்க. சரிங்களா? புரியுதா? ஓகே, இத்துடன் இந்த நேர்காணலை முடித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சொல்வதெல்லாம் சாட்சி, கேட்டு நின்றவங்க மூச்சு. இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு நன்றி, வணக்கம். நான் கவிதை படிக்கிறவனுக்கு ஒரு விஷயம் ஆனால் யூத்ஸ்க்கு சொல்லலான்னு நினச்சேன். மெயினாக என்னை விட வயசு குறைவாக என் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் இது நான் செஞ்சதும் நானும் கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா நம்ம அப்பா அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணுறது. நேற்று பாஸ்த பிரசங்கம் பண்ணுறப்ப சொன்னார், நம்ம அப்பா அம்மா சில நேரத்தில் இறந்து போனதுக்கப்புறம் இல்லை ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க செஞ்சது, நம்ம வேலை செய்கிறப்பையோ நம்ம ஒரு பெற்றோராக ஆகிறப்பையோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அது நல்லதுன்னு நினைக்கிறலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கேட்குற விஷயம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது நம்மளுக்கு அந்த வயசுக்கு தெரியாது. ஆனால் சம்டைம் நம்ம பேசவே முடியாத குழந்தையாக இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லாமே செஞ்சது அவங்க தான்.
ஸோ அவங்களோட தியாகத்தை, அவங்க நம்மளுக்காக செஞ்ச காரியத்தை நம்ம நினச்சி இப்பயே அப்ரிஷியேட் பண்ணுறது நல்லதுன்னு நம்ம யூத்ஸ்க்கு ஒரு அன்பான காரியமாக சொல்ல நினைக்கிறேன். ஸோ கவிதை படிக்கிறது. என்னால் உங்கள் கண்களில் உறக்கமில்லை, உறக்கத்திலும் என்னை மறந்ததில்லை, கண்டிப்பிலும் பாசம் குறைந்ததில்லை, உங்கள் அன்பை போல எதுவுமே இல்லை. சில நேரம் உங்கள் வார்த்தையை நான் மதிக்கவில்லை, பல நேரம் உங்கள் தியாகத்தை நான் உணரவில்லை, இருப்பினும் உங்கள் அன்பு மாறினதில்லை. நீங்கள் இருவர் இல்லையேல் நான் இங்கு இல்லை. நீங்கள் இருவரே என் வாழ்வில் முதல் சொந்தம். தொப்புள் கொடியினால் உருவானது இந்த பந்தம். தூரமோ காலமோ மாறலாம், என் மேல் வைத்த அன்போ மாறாது என்றும். நீங்கள் இருவர் கிடைத்ததற்கு நன்றி சொல்வேன் என் தேவனுக்கு என்றென்றும். உங்கள் அனைவருக்கும் என் இணைய பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மத்தியிலே நடுவில் இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தந்திருக்கிறேன். இந்த உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சந்தோஷத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலே நீ கொடுத்திருக்கிறீரப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தைமார்கள் அவர்கள் நீண்ட ஆயுசு உள்ளவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள், மனைவி, சின்ன பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சமாதானம் அவர்களை வழி நடத்துவதாக. எல்லா புகழும் மகிமையும் இயேசுவே உமக்கு தருகின்றேன். மகிமை உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் பரலோக பிதாவே. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமீன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பான ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்கள் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் சமாதானம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.